நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த பிரம்மாண்டமான குரல் தேடல்ல இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது தாய்க்கு ஒரு தாலாட்டு. இந்த வாரம் இன்னும் ஸ்பெஷலா விஷ்ணு யாரு அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க? எஸ், அவங்க தாய்மார்களோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்காக பாடல்கள் டெடிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய்மார்கள் எங்க சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களும் பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல சுவாரஸ்யங்கள் இந்த வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் முதல் கான்டெஸ்டன்ட் தாய்க்கு தாலாட்டு பாட தயாரா நிக்கிறாரு. அவர்தான் வி கணேஷ், சன் ஆஃப் மகாலட்சுமி. நெஞ்சில் வாழும் உயிர் தீயறியே, நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயறியே, தந்தை நீயே தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே, I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடை நீயே, I thank you. உன்னை போலோர் தாய்தான் எனக்கு, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாடிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வாரம் தருவாய். என் வீட்டு சின்ன கிளியே, நீ கொஞ்சம் வண்ண கிளியே, நான் தானே. நான் வயதில் வளர்ந்தால் கூட மடியூஞ்சல் வேணும் மாட. நீயே நீயே நானே நீயே, நெஞ்சில் வாழும் உயிர் தீய நீயே, தந்தை நீயே தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே, I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடை நீயே, I thank you. உன்னை போலோர் தாய்தான் எனக்கு, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. கணேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சது கணேஷ். இந்த சாங் ஆக்சுவலி ஸ்டேஜில் எஃபெக்டிவாக பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வெரி சிம்பிள் சாங், அந்த ப்ராப்பர் எமோஷன் எடுத்து வராட்டி போனால் அது ஜஸ்ட் ஃபால்ஸ் ஃப்ளாட். நீங்கள் வித் யோர் ஆக்ஷன் ஆல்சோ இட் வாஸ் வெரி எஃபெக்டிவ். அங்கே தான் உங்களோட வெற்றி. ஆல் தி பெஸ்ட். கணேஷ் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்தில்
நம்ம பாடும்போது சின்ன சாரீரத்தில் ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒரு இது வந்தால் கூட உடனே அதை நான் சொல்கிறது விஸ்வநாத் எம்எஸ்வி காலம் இளையராஜா காலம் உடனே அந்த வாய்ஸில் ஒரு சின்ன கிராக் வந்துருச்சு, அதை உடனே ரீடேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபீல்டில் வந்து ஒரு கிராக்கோட வாய்ஸ் வந்தால் என்ன சொல்கிறாங்க, இந்த கிராக்கோடு இருக்குப்பா, இந்த வாய்ஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை உடனே நம்ம படத்தில் யூஸ் பண்ணணுன்றாங்க. இன்றைக்கி அப்படி ட்ரெண்டு வந்தாச்சு. ஆச்சா, இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இப்போ பாடின பாடம் ஒன்னே பண்ணே கம்ப்ளீட் வெஸ்டர்னைஸாக தான் அந்த அம்மாவை பாடுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஈஸ்வரா வானம் மன்னம் ஹேண்ட் ஷேக் பண்ணுது உன்னால் ஈஸ்வரா. அதில் ஒரு வார்த்தை வைரமுத்து எழுந்தார், பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு கொரஸ்பாண்டோம். ஆனால் உதித் நாராயணன் என்ன பாடிட்டு போட்டுதாருங்களா, பெரியம்மாவின் பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லை நான் பின்னாடி பாடினான். உடனே என்னாச்சுன்னா ரெக்கார்டிங் முடிஞ்சு போட்டு கேட்குறது அன்றைக்கி வைரமுத்து வரல. ஒரு வாரம் கழிச்சு கேட்குறாரு, ஐயோ என்ன நான் பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு போட்டால் இவர் பெரியம்மாவின் பெண்ணை ரசிக்கலாம்னு பாடிட்டு போயிட்டாரு. கல்ச்சரே மாறி போச்சே. பெரியம்மாவோட பொண்ணு வந்து நமக்கு அக்காவாயிடுச்சு, அதை பாடி பெரியம்மாவின் பெண்ணை ரசிக்கலான்னு தப்பில்லைன்னு பின்னாடி வர 20 பேர் அதுக்கு சாட்சி சொல்கிற கோரஸ் பாடுறாங்களே, இது வந்து கலாச்சார கேடு இல்லையானா. உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவர் சொன்னார், அது ஏன் தப்பில்லை, அன்றைக்கி அவர் வரல, அதனால் 2வது பேமெண்ட்டு கொடுத்தா நான் அதுக்கு 2வது அவருக்கு பேமெண்ட்டு கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு ஃப்ளைட்லாம் கொடுத்தாங்க. அப்போ தப்பாக பண்ணால் கூட நேரம் நல்லா இருந்தால் 2வது பேமெண்ட்டும் ஃப்ளைட்டு எல்லாம் கிடைக்கிது. வி கணேஷ் சன் ஆஃப் மகாலட்சுமி. உங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி அப்படிங்கிறதுனாலே இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பாடல் எடுத்தீங்களா? நானும் எங்கள் அம்மாவும் தியேட்டரில் போய் ஒரு 4 படம் தான் பார்த்துருக்கோம், அதில் இது ஒரு படம். ஸோ அதனால தான் நான் இந்த ரவுண்டுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அம்மா பாடல்கள் என்று சொன்ன உடனே எனக்கு மனசில் முதல்ல வந்த பாட்டு நீயே தான். சின்ன வயசில் எனக்கு எப்போவுமே எது நான் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவோட அம்மாட்ட தான் சொல்லுவேன். நான் அம்மாட்ட சொன்னோடனே எனக்கு என்ன தேவைங்கிறதோட எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து ஒரு விஷயமும். இன்ஃபேக்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும், நீச்சல், இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இனிஷியலி ஷி வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் எனக்கு எனக்கு எதுவாக இருந்தாலுமே பெஸ்ட், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் என்ன ஆசைப்பட்டாலும் இப்போ கூட நான் இங்கே தனியாக சென்னையில் இருந்து படிக்கிறேன். இப்போது எனக்கு ஷூட்ஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா உடனே எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. அம்மா நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் என்னன்னா வெளியே சொல்லிக்க மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு இருக்கிறதுனால தான் கூட சுற்றி யாரும் இல்லாட்டியும் எந்த நேரத்தில் நைட்டு 1 மணி 3 மணியாக இருந்தாலும் ஒரு கால் பண்ணால் என்னோட நம்பரை பார்த்தா உடனே எழுந்துட்டு அது வரைக்கும் தூங்கவே இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஆல்தோ ஐநோ ஒரு 5 மணி நேரம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தேங்க்யூ ஸோ மச் மா. ரொம்ப தேங்க்யூ. I know you're very proud of your son. ஏன்னா அவர் வந்து இந்த மேடையில் பாடிட்டு இருக்கும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் it cannot be described by words. Weren't you really proud and happy? Definitely, I'm really proud of him. கணேஷ் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவனோட சிரிப்பு, அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் ஒரு கேட்குற தன்மை. And he doesn't mind தப்பானாலும் மூடி மறைக்க மாட்டேன். ஃபெயில் ஆனால் டெஸ்ட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆச்சு தப்பு பண்ணாலும் அம்மா ஐ டிட் திஸ் ஐ திங்க் ஐ எம் ராங் அப்படிங்கிறது மறுவாட்டி செய்ய மாட்டேன். And you miss him இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இவ்வளோ தொலைவில் இருக்கீங்க. கட்டாயமா ஃப்ரீடே யோசிப்பீங்க இல்லையா? கட்டாயமா தினமும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 வாட்டியாவது பேசுவேன். I think you're really happy. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் சந்தோஷப்படுத்திடலாம். சீன் கணேஷ், நீங்க வந்து ஒரு 2 வரிகள் உங்க அம்மாக்காக அந்த மலர் சிந்தெல்லாம் திருப்பி எடுத்துட்டு திருப்பி அவங்களுக்காகவே கொடுத்துட்டு அவங்களோட கொஞ்சம் டான்ஸ் ஆடி எக்ஸ்பிரசிவ்னஸோட ஒரு பாட்டு. இதே பாட்டு ஆக்சுவலி நான் கடைசியாக பாடின அந்த 4 வரிகள் இந்த சாங்கோட லிரிக்ஸை நான் இந்த சுற்றுக்காக தான் படிச்சுட்டேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த 4 வரிகள் அந்த சாங் ஒரு 4 தடவை கேட்டாலும் அந்த 4 வரிகள் மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்த ஒரு வரிகள். அதை மறுபடியும் ஒரு தடவை பாடிட்டு எங்க I just want to give my mom a hug. Can I have my mom here please? Absolutely. Please join us. Amma amma ஆசை அம்மா நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. அம்மா அம்மா ஆசை அம்மா என்றும் எங்கே என் மனதில் நீதானே.
லவ் யூ குட்டி. நீங்க வந்து உங்களுடைய சேலஞ்சை வேற கம்ப்ளீட் பண்ணணும், அதனால அவ்வளோ சீக்கிரமா நாங்க விட மாட்டோம். நீங்க செல்லம்மா கணேஷ் வீட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? கணேஷான்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் கூப்பிடுவீங்களாமே? கனி. குட்டின்னு எது குட்டி. ஓகே, உங்களுடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல நீங்க பாட போறீங்களா இல்ல கணேஷ் பத்தி? I think I'll share something here. Ganesh is a preterm child. 2 months before his due date he was born, and over 6 months there was no life guarantee, so he was under totally sterile condition, and 6 மாசம் கழிச்சு தான் உயிரே வந்தது when the doctor said yes, he's fine. But I think 3 years 4 years he had adenoids and tonsils, which either he had to be operated upon or they just asked me to wait for the course of action. அவனுக்கு பாட ரொம்ப பிடிக்கும், எது கேட்டாலும் he used to try to reproduce. And இப்போ பாட்டி எங்கள் அம்மா நல்லா பாடுவா, I don't sing much, but யாராவது பாடினா 2வது வாட்டி அதே வேறு ஸ்வரத்தில் பாடினா வேறனா he wouldn't mind saying, பாட்டி நீ தப்பாக பாடியிருக்க, போன வாட்டி இந்த மாதிரி பாடினா இந்த வாட்டி இதாக இருக்குன்ட்டு. அந்த ஏஜில் மியூசிக் இது ஒன்றும் தெரியாது தவிர அந்த கேட்ட விதத்துலேயே he'll say no 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 the other day you sang something else அப்படிங்கிறவர். ஸோ நாங்கள் we used to encourage him to sing. ஹம் பண்ணிகிட்டே இருக்கிற போது one of his ENT specialists சொன்னார், he observed him and said, ஸ்விம்மிங்கில் போடுங்க, encourage him to sing. முதல்ல பார்க்கலாம், இப்போ let us not go for surgery or anything, ஒரு 12 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ we used to just encourage him to sing and கேட்டுப்போம், ரசிப்போம், அவன் என்ன பாடினாலும் தப்போ ரைட்டோ we used to enjoy singing, and that's how we developed his interest for music. Just so happened he sings also very well, and both disappeared. No adenoids, no tonsils, and he is here really making proud of our person. I really thank Vijay TV and the sustained interest and growth in the child that we see now, and love for his music has really grown. Thanks a lot. Thank you, ma. Thank you for being here. Congrats, Ganesh. ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னிஜி, உங்களுடைய அம்மாக்காக நீங்க வந்து ஒரு டெடிகேஷன் கொடுக்க போறீங்க. So please put your hands together and let's welcome உன்னிகிருஷ்ணன் அவர்கள் on the stage. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, எனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, எனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை. சாமி தவித்தான், சாமி தவித்தான், தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. தன் உடலில்
சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே உன் காலடி மட்டும் தருவாய் தாயே ஸ்வர்க்கம் என்பது பொய்யே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே I am really blessed to எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஆர் ரஹ்மான். ரெண்டு பாடலுமே ஏஆர் ரஹ்மான் அண்ட் ரெண்டு பாடலுமே கிரேட் லிரிசிஸ்ட் ஹவ் ரிட்டன் இட். வாலி சார் ஒன்று அண்ட் ஒன்று வந்து வைரமுத்து சார். அண்ட் கேட்கும்போது ஐ ஹாவ் டு டெல் யூ நிஜி, ஒவ்வொரு தடவை ஐ திங்க் எல்லாருடைய கண்களில் அந்த ஒரு சின்ன கண்ணீர் வரும். பிகாஸ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் அப்சல்யூட்லி கார்ஜியஸ். அவ்வளோ அழகாக வேற பாடியிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ உணர்ச்சியோட பாடக்கூடிய ஒரு மனிதனுடைய அம்மா அண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப உன்னதமாக இருக்கும் இல்லையா? ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் மதர். அம்மானால தான் நான் இன்னைக்கு ஒரு மியூசிஷியனாக இருக்கேன். பட் ஃபார் ஹர் நான் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சின்ன வயசில் சினிமா பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நடுவில் ஐ ஜஸ்ட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஐயா எனக்கு அம்மா எனக்கு போர் அடிக்கிறதுமா, கர்நாடிக் மியூசிக் வேண்டான்னு சொன்னேன். அம்மா சொன்னேன் நத்திங் டூயிங், யூ ஹாவ் டு லேர்ன் சொல்லி வற்புறுத்தி கற்றுக்க வச்சாங்க. பட் ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹர் ஃபார் ஃபோர்சிங் மீ அட் தட் டைம். ஐ ரியலைஸ் இட் நவ். இன்னைக்கு உங்க அம்மா வந்து ஊர்ல இல்ல, so she's left a small message for you. Shall we take a look? என் பேர் ஹரணி ராதாகிருஷ்ணன். என்னோட பையன் பாடகர்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன வயசு மீன்ஸ் ஒரு 6 மாதம் இருக்கும்போதே அவனுக்கு நான் பாட்டு பாடணும் தூங்கணும்னா. அதனால் நான் எப்போவுமே பாட்டு பாடி தான் அவனை தூங்க வைப்பேன். கனி காணும் நேரம் கமலா நேத்ரண்டு நிறமேறும் மஞ்ச துகில். வேறு எது பாட்டு பாடினாலும் அவன் தூங்க மாட்டான். இது குருவாயூரப்பன் மேலே இருக்க பாட்டு. இது பாடினா அப்படி தூங்கிடும். அவன் காலை அப்படியே அந்த தாளத்துக்கு வச்சு அப்படி டிங் 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 அப்படி எடுத்துகிட்டே இருப்பான். அப்புறம் பெருசான பேருக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த பாட்டு சின்ன சின்ன கீர்த்தனம் அந்த மாதிரியெல்லாம் பாடி கொடுப்போம். அவனை என் கூட பாடும். ரொம்ப இஷ்டம் எனக்கு பாட்டுன்னா, ரொம்ப இஷ்டம். எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒன்லி சைல்டு. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. முடிகிற வரைக்கும் பாட்டு நிறுத்தாமல் இருந்தால் அதுவே எனக்கு அவன் செய்கிற தொண்டு. உருவம் தருவாய் நீ. இதுதான் என்னோட ஆசை. ஒரு ஆசையும் கிடையாது. ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அதுதான் மனுஷனுக்கு வேண்டியது. அது பகவான் கொடுத்தா போகிறோம், வேறு ஒன்றும் எனக்கு தேவை. தேங்க்யூ அம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும். தேங்க்யூ சார். Thank you very very much. Airtel Super Singer 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வீக் ஹேர் சைக்காலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா யார் வந்து அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க? சாந்தியுடைய பையன் கிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு வருகிறார். ஒரு பலமான கை தட்டல். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள்.
அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. பட்டினியாய் இருந்திடுவாய், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாய், மேலெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேன்மையா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. கிருஷ்ணன் வந்து இந்த சாங்குடைய ஃபீல் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்த உடனே 10 மாதம் பாடும்போது அது ட்ராமட்டிக்கைஸ்டாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம். நீங்கள் ஸ்ருதி கொடுங்க, பாடுங்க ஃபர்ஸ்ட் லைன். 10 மாதம் ஒரிஜினல் ஸ்டைலில் ஒரு வாட் பாடுங்கண்ணா. 10 மாதம் 10 மாதம் பேத்தாஸ் ஆகிடும். அவர் வந்து என்ன பண்ணனா அந்த 10 மாதம் அந்த ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற சுமந்து பெற்றாள், அப்போ தான் நீங்கள் அந்த அந்த அவர் ஒரிஜினல் அந்த பிக்சரைசரோட என்ன ட்ராமா கிடைச்சதோ அது கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு தேவை பாட்டு தெரியும், நல்லா பாட தெரியும், டிக்ஷன் கற்றுக்கணும், நெக்ஸ்ட் ஃபீல் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் இட். கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். கிருஷ்ணன், இப்போ நாங்க வந்து உங்க அம்மாக்கு சேலஞ்ச் ஆஃப் தி வீக் கொடுக்க போறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையாமா? யூ ஹேவ் 2 சாய்ஸஸ். என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பாட போறீங்களா இல்ல கிருஷ்ணன் பத்தி ஏதாவது எங்களுக்கு விஷயம் சொல்ல போறீங்களா? பாட போறீங்க. ஓகே, பாடுங்க. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ, மனதில் ஆசையை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா? மனதில் ஆசையை மூட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா? அவங்க வர சொல்லுங்க. வாமா வாமா. கனவாய் கதையாய் முடியும் முன்னே அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.
வாவ், ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஃபுல் நேம் நோட் பண்ணிட்டு வைல்டு கார்டு பதிலா கோல்டன் கார்டு என்ட்ரி கிறிஸ்டன் மதர். தேங்க்ஸ் தம்பி இது வரைக்கும் பாடினதுக்கு. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சிங்கருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. கிடையாது. நன்றிம்மா. 10-12 வாரம் பாடுங்க. மனோஜி, யூ ஆர் டூ குட் மனோஜி. எப்படியம்மா சேர்ந்துக்கிறீங்களா? என் பையனே பாடட்டும், எனக்கு அதுதான் பெருமை. அதெல்லாம் ஒரு தாயின் உள்ளம். சரி சரி கிருஷ்ணன் அழுவாதீங்க, வாங்க வாங்க வாங்க. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு சின்னத்துலேருந்து நான் பாடுவேன், நல்லா பாடுவேன். ஆனால் வீட்டில் என்ன பாட்டு படிப்பிக்கிற சாஹச்சரியம் உண்டாயிருக்கலை. அதனால் பாட்டு எனக்கு தஞ்சாவூர் திருவியார் மியூசிக் காலேஜ்லேருந்து இன்டர்வியூ வந்துட்டு அதுக்கு எனக்கு போக முடியாத சாஹச்சரியமும் உண்டாச்சு. அந்த ஆசையை இப்போ என் பையன் நிறைவேற்றுறதுனால எனக்கு அதில் பெரிய சந்தோஷமாக்கும். அதில் அது விஜய் டிவி மூலமாக அது வெளிவந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உண்மையாகவே நீங்கள் வந்து அவ்வளோ பிரமாதமாக பாடினீங்கம்மா. ஐயோ, எப்படி பாடினாங்க கிருஷ்ணன். கேன் பி ரியலி ப்ரௌட் ஆஃப் யுவர் மாம். நிச்சயமா. அம்மா நீங்க வந்து நிஜமாவே எல்லாருமே சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா பண்ணாங்க உங்க அம்மா. அன்பிலீவபிளா பண்ணாங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் both of them. Such a wonderful mother son duo. Thank you, ma'am. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சூப்பர் சிங்கர் குடும்பத்தின் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அம்மா, அவருடைய குடும்பம், அவங்கள பார்க்கறது எப்படி இருக்கும்? Absolutely. அனன்ஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. எஸ், எங்கள் சிங்கத்தை பெற்றெடுத்த பெண் சிங்கம் அவர்கள் டாக்டர் தர்மாம்பாள் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களோட அனந்த் சாரோட பிரதர் டாக்டர் நாராயணன் மற்றும் அவரது துணைவியார் புஷ்பா அம்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சார், சூப்பர் சிங்கர் குடும்பத்தை தவிர்த்து இன்னைக்கு உங்களோட குடும்பம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நான் அம்மா வந்து என் வீட்டுக்கே சென்னையில் வந்தது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷீஸ் கமிங் டு சென்னை. இது ஒரு தேங்க்ஸ் டு விஜய் டிவி. அம்மா வந்து முன்னாடி பாம்பேல இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட பாம்பேல கூட இருந்தாங்க. அப்புறம் நான் சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்சது பிறகு அவங்க இவங்களுடைய சன் ஹரிஷ் இன்னைக்கு வர முடியல. ஹரிஷ் அம்மாவும் இருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு வருவேன். இப்போ இவங்க மலேசியாவில் இருந்தாங்க ரொம்ப கொஞ்சம் வருஷமா. இப்போ இவங்க திரும்பி வந்து தேவ் செட்டில்ட் நியர் பாண்டிச்சேரி. தட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹோம் பிளேஸ். ஸோ அம்மா வந்து ஷீ இஸ் மூவ்ட் இன் பேக் வித் அண்ணா அண்ட் மன்னி. கிரேட். அண்ட் அம்மா வந்து விடாம சூப்பர் சிங்கர் ஒவ்வொரு வாரமும் பார்ப்பாங்க இல்லையா? பெரிய ஃபேன். நான் சாயங்காலம் பார்த்து பின்ன மறுபடியும் மத்தியானம் பார்ப்பாங்க நெக்ஸ்ட் டே. அப்போ நான் வந்து அம்மா கிட்டே பேச போறேன். அம்மா சொல்லுங்கம்மா, உங்களுடைய பையனை வந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட வேற என்ன ஒரு அம்மாக்கு வேணும்? அண்ட் அனன்ஜி பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இந்த தருணத்துல. அவன் 2 வயசாக இருக்கிறச்சே பாட்டி என்னோடய மாமியார் ஸ்ருதிப்பட்டியில் ஸ்ருதியை மாற்றி வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் குரல் எழுப்புவான். அப்போ அவர் சொன்னார், இவன் பிற்காலத்தில் ரொம்ப பெரிய மியூசிஷியன் ஆவான்னுட்டு. அது அவரோட ஆசீர்வாதம் தான் அவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கான். ஒரு லைலா காலேஜில் போச்சு. அது வரல கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் ஜேரியர் லேபர் இன்ஸ்டியூட்டில் MBA படிச்சு ஷிஃப்டோட ஓவர் டு ஹிந்துஸ்தானி மியூசிக். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன் ஜாபை விட்டுட்டு ஹி வென்ட் டு சங்கீத் ரிசர்ச் அகாடமி. அங்கேயே எல்லாம் நல்ல டியூட்டரேஜ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வாய்ஸ் கல்ச்சருக்கு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்டர் எமினன்ட் பர்சன்ஸ் ஹி டுக். இப்போ வாய்ஸ் கல்ச்சர் அது இஸ் பிகம் அன் அத்தாரிட்டி. நான் அவனோட பாட்டுக்கு ரொம்ப இருந்ததில்லை. அவள் அப்பா ரொம்ப ஊக்குவிச்சுருந்தார். பட் என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உண்டு. வாட் எவர் டெசிஷன் அவன் எடுத்துட்டது அவனோட ஓன். ஹீஸ் செல்ஃப் மேட் மேன். சார் கிட்டயும் பேசலாமே. பொதுவாக பிரதர்ஸ்னாலே நிறைய ஃபேமிலியில் பிரதர்ஸ் அப்படின்னு சொன்னாலே தி ஆர் டிஃப்ரெண்ட் அஸ் சாக் அண்ட் சீஸ். நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியே பார்த்தோன்னா அனந்த் சாரோட அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. கேரக்டர்லேயும் அதே மாதிரி தானா? அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயும் 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக? கேரக்டர் ஆல்சோ. கேரக்டர்லேயும் வித்தியாசம். இன்ஃபேக்ட் 2 கேள்வி கேட்பாங்க. ஒன் இஸ்
அவரோட அண்ணனா தென் ஐ ஹேவ் டு கன்ஃபார்ம் எஸ் அண்ணன் தான். ரெண்டாவது கேள்வி, அவர் மாதிரி பாடுவீங்களா? அப்போ என்ன பதில்னா, வரும் ஆனால் வராது. அவர் பேரே எங்கள் காலனியில் வந்து ஆஷா போஸ்லே. ஏன்னா குரல் அப்படி இருந்தது டில் 14. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு சீனியர்ஸ் வில் பி ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஏஜ் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து they will be calling him to sing Asha Bhosle songs. That was one thing. Our friend circle was completely different. We had some common friends, but nariya differences in the. So that was our childhood. Please put your hands together for Arunji's special performance, a dedication to his mother. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி பொங்கிடும் கீதம், காற்று விளங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவழிக்கும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். இதை சேர்ந்து எம்எஸ் அம்மாவுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ரெக்கார்டிங். காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை பூக்கு, காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை பூக்கு, ஓராதான் பொன்மொழி ஒன்பதோடு ஒன்றையும், ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும், நீராவன் தம்பிக்கே நீளரசி நீள, நீரா அவன் தம்பிக்கே நீளரசி நீள, ஆறாமுதனை பாடிப்பற, ஆறாமுதனை பாடிப்பற, அயோத்திய வேந்தனை பாடிப்பற, அயோத்திய வேந்தனை பாடிப்பற. Thank you to my mother for this song. அனந்த்ஜி, நீங்க வந்து you were telling me உங்களுடைய sister in law புஷ்பா வந்து ரொம்ப அழகா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு we'd like to hear you sing a few lines. கண்ணாவா மணி வண்ணா வா, காத்திருக்கும் என்னை ஆட்கொள்ளவா, கண்ணாவா மணி வண்ணா வா. Thank you, ma'am. எனிவேஸ் நைஸ். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்கில் உங்களுடைய ஃபேமிலியை சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப நன்றி. அண்ட் அம்மா இன்னும் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகேயா? Very nice show. Very nice show. Absolutely, I like it so much. Thank you all very much.
விஜய். நம்மளுடைய நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அவங்களுடைய தாய்க்கு ஒரு தாலாட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. So let's welcome Mrs. Bala Nandakumarin புத்ரி சௌந்தர்யா. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ, ஒரு நாள் கனவே, பல நாள் நினைவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தானே வேறில்லை, முகவெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் கண்டேன் கண்ணே, இதழைச் சொல்லி எனும் தீர்த்தத்தாள் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உயிரும் இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன், அடுத்த கணமே குழந்தையாக இன்னும் இருக்க வேண்டினேன், தோளில் ஆடும் சேலை தொட்டில்தான் பாதி வேளை, பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ, இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன், ஈடில்லா என் மகன், உனை கண்ணத்தில் உனை கிள்ளும் முன் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே, என்னை தள்ளும் முன் விரல் மெத்தைக்குள் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உரும்பில் நீ, ஒரு நாள் கனவே, பல நாள் நினைவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தானே வேறில்லை, முகவெள்ளைத்தாள் அதில் முத்தத்தாள் ஒரு வெண்பாவை நான் கண்டேன் கண்ணே, இதழைச் சொல்லி எனும் தீர்த்தத்தாள் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. சௌந்தர்யா, கிரேட் எஃபர்ட் சௌந்தர்யா. இந்த பல்லவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். இந்த சரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஹைஸ் போகும்போது அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வருது. அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு பட்டது. அதர்வைஸ் கிரேட் எஃபர்ட். ஓகே. சௌந்தர்யா, அந்த சாங் பார்த்தா சௌந்தர்யா நல்லா பாடியாச்சு, ரொம்ப நல்லா பாடினேன். பட் ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங் என்னதுன்னா
அந்த கனெக்ஷன் கிடைக்கல அம்மா கிட்ட. சாங் பர்ஃபெக்டாக பாடினேன். நான் அம்மா பார்த்து பாடினேன்னா கண்டிப்பாக ஐ வில் பாட்டு போயிடும். பரவாயில்ல, அழுதாலண்ணா சந்தோஷம், அம்மா பார்க்குற சந்தோஷம். பிகாஸ் எனக்கு வந்து இருக்குது சார், எனக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப ரேராக தான் ஷீ கம்ஸ் யுவர். அது அம்மா பார்த்தா கண்டிப்பாக கண்கள் நீயே காற்றும் நீயே அது பார்த்து பண்ண எனக்கு தெரியும் நான் அழுவேன். ஐ நோ ஐ வுட் கிரை. கரெக்ட். வாட் யூ டிட் வாஸ் பெர்ஃபெக்ட். ஐ டிட் வாண்ட் டு சே. ஆமா, அந்த பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி யூ sang very well சௌந்தர்யா. Okay sir. Sang superb. For me you did a fantastic job. சௌந்தர்யா, Sound. I think you need a hug from அம்மா. வாங்க. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினேன், அடுத்த கணமே குழந்தையாக. ஆச்சு, ஏன் இவ்வளோ அழறா? இல்லை, ரொம்ப இந்த ரவுண்ட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நான் செகண்ட் டைம் தான் வரேன். ரொம்ப என்னை மிஸ் பண்ணுறேன். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம் வந்து தன் குட்டியை வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பாதுகாக்குமா, அது நினைப்பிலே அது வளரும்னு. அந்த மாதிரி என் நினைப்பிலே தான் வளர்றா. இல்லை, லாஸ்ட் சீசனும் அப்பா அம்மா வந்து ரொம்பலாம் கூட இல்லை, பட் இந்த சீசன் இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இந்த தடவை கொஞ்சம் அவங்களால வர முடியல. பட் சம்டைம்ஸ் நான் நிஜமாவே ரொம்ப நல்லா பாடி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கும்போது நிஜமாக எங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்திருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அது ரொம்ப ரேராக தான் எனக்கு கிடச்சிது. அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் பாடினேன். பட் ஐ டென்ட் வாண்ட் டு லுக் mom because I know I'll break down. I think by nature she is a very good person. எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆத்மா. அந்த ஒரு மனசுக்காவது அவள் நல்லா வரணும். அவளோட இந்த விடாமுயற்சி, அந்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னு தான் நான் மீனாட்சியை வேண்டிக்கிறேன். இவ்வளோ நான் ஆர்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது டெஃபினெட்லி அம்மா தான். பிகாஸ் அம்மா வந்து ஷீ இஸ் அ ப்ரில்லியன்ட் டான்சர், பட் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்லை இப்போது. பட் ஷீ இஸ் அ ப்ரில்லியன்ட், ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர், ஷீ இஸ் அன் அசோசியேட் ப்ரொஃபஸர். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஷீ இஸ் ரன்னிங் அ டான்ஸ் ஸ்கூல் மதுரையில். அந்த சர்க்கிளில் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நோன் ஃபார் ஹர் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தி ஆர்ட் ஃபார்ம். கஷ்டப்படுற குழந்தைங்கன்னா சுத்தமாக ஃபீஸ்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா வா வந்து கற்றுக்கோ, அப்படி தான். அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் அம்மா கிட்டேருந்து. அண்ட் விடாமல் டான்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதோடு நிறுத்தாமல் அதில் டாக்டரேட் வேறு பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் மாமனார்லாம் வயசானவங்க, அதுக்கப்புறமும் கூட எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆப்போ ஒரு ஸ்டேஜ் அப்போ அவங்க டாக்டரேட் முடித்தாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கூட நான் கற்றுக்கலண்ணா. ஸோ ஒத்த காலில் நின்று நான் சூப்பர் சிங்கர் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது உங்ககிட்டேருந்து கற்றுன்றது தான். சௌந்தர்யா, அம்மா என்ன பண்ணலாம்? சேலஞ்ச் ஆஃப் த வீக்கில் பாட போகிறாங்களா எங்களுக்காக, இல்லாட்டி ஏதாவது உங்களை பற்றி சொல்ல போகிறாங்களா, இல்லை டான்ஸ் ஆட வச்சிடலாமா? டான்ஸ் அம்மா எங்களுக்காக. சவுண்டு ரெடியா? தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா. எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறாங்க. தேங்க்யூ வெரி மச்.